இப்போ வந்து யூஸ்வலி வந்து அஹ், எழுத்து வடிவத்துக்குன்னு எழுதும் போது அதை ஒலி வடிவமா மாத்தும் போது அந்த நரேட்டரோட ரோல்ங்கிறது அங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா வந்து எழுத்து எழுத்து வடிவத்துக்கும் ஒலி வடிவத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட பேச்சு தமிழ்ங்கிறது வந்து எழுத்து தமிழுக்கு ரொம்பவே வித்தியாசமா ம், ஆயிக்கிட்டே இருக்கு. ஆனா ம், அதுல இப்போ நான் காலேஜ்ல போய் பாட்காஸ்டிங் பத்தி கிளாஸ் எடுக்கும் போதோ அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேசுற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவேன். ம், அது வந்து ம், இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸி. ஆனா தமிழ்ல வந்து ம், அது அந்த கேப் வந்து அஹ், நிறையவே இருக்கு. ஆனா ஒரு ஒரு சின்ன வகையில வந்து எப்படி ஒரு ஒரு புக்கை வந்து ஆடியோ ஃபார்மேட்டுக்கு வந்து ஆக்சசிபிளா ஆக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப நீளமான வாக்கியங்கள் இல்லாம சின்ன சின்ன வாக்கியங்களா இருக்கும்போது அது ஆடியோல வந்து இன்னும் அணுகிறதுக்கு வந்து ஒரு வாசகருக்கு வந்து அது சுலபமா இருக்கு. அத வந்து நான் இந்த புக்ல வந்து ஃபீல் பண்ணேன்.